அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யாவை தொட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரஷ்யா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்காவுக்கு வெனிசுலாவோட அதிபர் விவகாரத்துல சீனா மிரட்டல் விட்டுச்சு. மிரட்டலா விட்டுக்கிட்டு இருந்தான். இங்க பாரு எச்சரிக்கை, 2வது எச்சரிக்கை, 3வது எச்சரிக்கைன்னு அவனே வெக்கம் இல்லாம நம்பர் போட்டுக்கிட்டான். ஆனா நம்ம பையன் ரஷ்யா அப்படி கிடையாது. இவனுங்க எச்சரிக்கை செய்வாங்க. கூடவே அதே நிமிடத்திலே பாஞ்சிருவாங்கங்கிறத பல நேரங்கள்ல நம்ம உதாரணத்தோட பார்த்திருக்கோம். அப்படிதான் ரஷ்ய கப்பல் பிடிக்கப்பட்ட விவகாரம் அப்படிங்கிறது சூடு பிடிச்சுச்சு. சூடு பிடிச்ச கையோட ரஷ்யால உள்ள முக்கியமான ஆட்கள்லாம் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, ரஷ்ய கப்பல்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னா, அமெரிக்க கப்பல்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதுவும் உங்களோட வர்த்தக கப்பலாகட்டும், இல்ல ராணுவ கப்பல நோக்கி பெரிய அளவு தாக்குதல நடத்திருவோம் ஜாக்கிரதை அப்படின்னு முதல் எச்சரிக்கை விட்டார்கள். 2ஆம் கட்டமா இம்மீடியட்டா ஆட்களையும் கப்பலையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னார்கள். இப்ப அமெரிக்கா அதுக்கு பணிஞ்சிருக்காங்க. ஆட்களை வெளியில விடுறார்கள். பிடிக்கப்பட்ட ரஷ்யர்கள் இப்ப வெளில வரார்கள். கப்பல் இன்னும் வரல. கப்பல் அங்கேயே தான் இருக்கு. அப்ப மிரட்டலுக்கு பாதி தானே பணிஞ்சிருக்கா அப்படின்னா 3வது சம்பவத்தை கொடுத்துட்டார்கள். கருங்கடல் இப்போதைக்கு பிளே கிரவுண்ட் அதானே. கருங்கடல்ல போய்கிட்டு இருந்த 2 கப்பல்களை தகர்த்துட்டார்கள். 2 கப்பலும் உக்ரைனுக்கு சேர்ந்த கப்பல். அதுல எந்த நாட்டு கொடி பறந்துச்சோ. பொதுவாவே இந்த கப்பல்கள் கொடி ஒண்ணு பறக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு இடத்துல இருக்கும், ஓனர் ஒரு பயலா இருப்பான். நீ தான் ஓனரா அப்படின்னு கேட்டா அவனுக்கு பின்னாடி 10 பேருக்கு தாண்டி 11 உண்மையான ஓனர் உட்கார்ந்துருப்பான். உலகத்தோட பிளாக் மணி அங்க போகுது, துபாய் போகுது, இங்க போகுது, கேமன் ஐலாண்ட் போகுது, ஆச்சாக்கும் பூச்சாக்கும்பாங்க, சுவிட்சர்லாந்துல கொட்டி கிடக்கும்பாங்க. ஆனா எல்லாமே பல நேரங்கள்ல சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா கடல்ல தான் மிதந்துகிட்டு இருக்கு கப்பல்களா. அதனால அதோட உண்மையான ஓனர்லாம் ட்ராக் பண்ண தேவையே இல்லை. எவன் கொடி பறந்துச்சு, எந்த நாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளவுதான். உக்ரைனோட பொருட்கள் போய்கிட்டு இருந்திருக்கு. முடிஞ்சு போச்சு ஜோலி. 2 கப்பலை தகர்த்திருக்கார்கள். உயிர் சேதமே ஆயிருச்சு. அது வர்த்தக கப்பல் தான். ராணுவ கப்பல் கிடையாது. உக்ரைன்ல இருந்து பொருட்கள் வெளில போயிருக்கு. கருங்கடல்ல இப்ப சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். இந்த 2 தாக்குதல் அப்படிங்கிறது நேரடியா கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை தான். இப்ப கருங்கடல்ல இந்த மாதிரி போக்குவரத்து, அதாவது உக்ரைனோட தானிய பொருட்கள் வெளியில போறத பாதுகாக்க பேசி தொலையணும். எப்படி பேச முடியும்? எந்த மூஞ்சிய வச்சுட்டு ரஷ்யாட்ட பேச முடியும்? அவன் ஏற்கனவே உக்கிரமா இருக்கான்னு ஒரு பய கிட்ட போக முடியாது. ட்ரம்ப் போக முடியுமா அப்படின்னு கேட்டா ட்ரம்ப்புக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்தா வெடி வச்சிருவாங்க. இப்பதான் அமெரிக்காவுக்கு நிலைமையே புரிய ஆரம்பிச்சிருக்கும். எப்பயுமே புரியும். இருந்தாலும் ட்ரம்ப்பை பொறுத்தவரை ஏதாச்சும் செய்யணும் பெருசா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு மதுரை கையில சிக்கவும் ஐயா சாமியை பிடிக்கவே முடியல. ஒரே ஆட்டம். அந்த ஆட்டத்தோட ஆட்டமா தான் தினமும் வெள்ளை மாளிகையில இருந்து அறிக்கை வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எப்படி? ட்ரம்ப் உத்தரவிட்டார், மதுரோவை பிடிச்சிட்டோம். ட்ரம்ப் உத்தரவிட்டார், ரஷ்ய கப்பலை பிடிச்சிட்டோம். ட்ரம்ப் உத்தரவிட்டார், அதிபர் ஷி ஜின்பிங்கை பிடிச்சிட்டோம் அப்படின்னு அறிக்கையா வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு அவருக்கு. அறிக்கையா எப்படி வரும்? இதே வெனிசுலா கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருந்தா இவ்வளவு சுலபமா ஜோலியை முடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. பக்கத்திலே இருக்காங்க. உலகத்தோட மொத்த பணமும் உங்க ஊர்ல தான் இருக்கு. ராணுவமும் உங்க ஊர்ல தான் இருக்கு. அவன் குட்டியுண்டா பக்கத்திலேயே அதுவும் அடிபட்டு மிதிபட்டு இருக்கும்போது லத்தாஜிக்கா போய் புடிச்சுப்புட்டு இதுல பெருமை வேற. அந்த பெருமையோட எருமை மேய்க்க கிளம்பியாச்சு. ஏது ரஷ்ய கொடி பறந்த கப்பலையே பிடிச்சாது. இப்ப சிக்கிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம 2வது இதுக்கு நம்ம ஆட்களை விட்டுட்டோம். இப்ப 3வது சம்பவத்துக்கு கப்பலை விடுவிச்சிட்டோம்னா வேற எதுவும் பிடிக்க முடியாது. உள்ளூர்ல மைலேஜ் தேட முடியாதுங்கிற சிக்கல்ல ட்ரம்ப் நிக்கிறாரு. ட்ரம்ப் நிக்கிறதோட விளைவு சும்மா இருக்குமா? இமீடியட்டா என்ன சொல்லுவாங்க பதிலுக்கு அமெரிக்காவும்? நாங்களும் எல்லாத்துக்கும் தயார். எங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, சப்மரைன் இருக்கு அப்படிம்பாங்க. எல்லாம் இருக்கு. பதிலுக்கு அவனும் செய்வானே. அதை தாங்கிக்கிட்டு நியூயார்க், வாஷிங்டன் டிசி எல்லாம் அதே பொலிவோட இருக்குமா, வர்த்தகமா அப்படின்னு கேட்டா, அடி விழுக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு எவ்வளவு தூரம் சேதாரமோ, அமெரிக்காவுக்கும் அதே அளவு சேதாரம் நடக்கும். ரஷ்யா உலகத்தோட வல்லரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் பொருளாதார ரீதியா அமெரிக்கா தான் உலகத்தோட வல்லரசு. அந்த இடத்தை இழக்க வேண்டியது வரும். எப்படி ஒரு காலத்துல பிரிட்டன் கிட்ட இருந்துச்சோ, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அப்படின்னு எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. எல்லாத்தையும் தான் தட்டி பறிச்சா அமெரிக்கா சேஃபா 2 உலக போருக்கு அப்புறம் போஸ்டிங்க பிடிச்சு அப்படி வலுவா நின்ன தருணம். இல்லையே, உலக போருக்குலாம் முன்னாடியே அவன் அந்த போஸ்டிங்க பிடிச்சிட்டான். அவங்க ஊர் சிவில் வார கையாண்டதுல இருந்தே பயப்பிள்ளைக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. ஏதோ ஒரு கருமம் அவன் உலகத்தோட அண்ணன் ஆயிட்டான். அந்த பதவி போயிரும். ரஷ்யா கூட மோதுனா அந்த பதவியை இழக்க வேண்டியது வரும்.
அந்த இடத்துக்கு ட்ரம்ப் கொண்டு போய் நிறுத்துவாரா அப்படின்னு கேட்டா ட்ரம்ப்போட குடும்பம் அதனால வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயம் அடுத்தடுத்து ராணுவ ரீதியான வீரியங்கள், சம்பவங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.